ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பெயர்ச்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா மேஷராசிக்காரங்களும் சார், எங்களுக்கு இந்த 7.5 சனின்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த மீனராசியை பார்த்தால் அங்கு கொத்தாக 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. மேலும் இந்த 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் என்றும் செலவு என்றும் ஆங்கிலத்தில் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ அங்கே 5 கிரகம் இருந்தால் எங்களுக்கு 5 விதமான செலவு வருமா? ஏற்கனவே நாங்கள் ரொம்ப அடிபட்டு நொந்து போய் கிடக்கிறோம். இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எங்களை படாது பாடுபடுத்திருச்சு. பணம்ங்கிறது எங்களுக்கு சுத்தமாக வரவே இல்லை. ஒருத்தர் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர் தான் வந்து எங்கள்கிட்ட உட்காந்துருக்கிறாரு, அவர் ஏதாவது எங்களுக்கு கொடுப்பாருன்னு நாங்கள் ஆவலாக காத்திருந்தோம். சார், முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் கொடுங்கன்னு அவர் தான் சார் எங்களை கேட்குறாரு. நடக்க வேண்டியது எல்லாமே ரொம்பவும் ஸ்லோவாக தான் இருக்குது. 7.5 சனியின் தொடக்கத்தில் தான் நிறைய கஷ்டங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் ஏராளமான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். இனிமேல் புதுசாக எங்களுக்கு பார்க்க வேண்டிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஏதாவது மேஷராசிக்கு நல்லதாக கண்ணில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். அப்படி பல பேர் மேஷராசிக்காரர்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு இது 7.5 சனியின் தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தாலும் இதைவிட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு அடுத்த மாதத்தில் விலகுகிறது. அது என்ன அந்த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இது நாள் வரை 12ஆம் வீட்டில் அமர்ந்த ராகு தான் உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். இந்த ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரவிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த டிரான்சிஷன் எட்ஜுக்கு வந்துட்டார். அதுவும் இல்லாமல் 12ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் இந்த 2 கிரகங்களுமே இங்கு வக்கரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மிகவும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். மேலோட்டமாக பலன் சொல்வது போல் எடுத்துக்கொள்ளாமல், அப்பொழுது புதன் சுக்கிரன் வக்கரம்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த 2 கிரகங்களுமே 11ஆம் வீட்டில் இருப்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொண்டு பலன்களை பார்க்க வேண்டும். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம், நினைத்த காரியத்தில் வெற்றி, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் பேமெண்ட் வரக்கூடிய பீரியட். எனவே 12ஆம் வீட்டில் கூட்டாக 5 கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் 14 தேதிக்கு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன்
உங்களது ராசியில் வந்து உச்சமடைகிறார். ராசியில் சூரியன் உச்சம் என்றாலே மிகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் நாம் செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நமக்கு ஒரு முதன்மை கிடைப்பதாகவும் அங்கீகாரம் கிடைப்பதாகவும் ஒரு மாதிரி இந்த அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எதிர்ப்புகளை முறியடித்து மேலும் மேலும் நமக்கு வரக்கூடிய இந்த அனைத்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் கிளியர் பண்ணி எங்கு போனாலும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விதமாக, ஒரு கௌரவமாக, பலர் நம்மளை பாராட்டக்கூடிய விஷயமாக, அதே நேரத்தில் இங்கு சூரியன் பஞ்சமாதிபதி என்பதனால் வயதை அனுசரித்து அவரவர் குழந்தைகளுக்கும், அதாவது அது கல்வியாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது சுபகாரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கலாம், இந்த அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சூரியன் என்பது அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் என்பதனால் அரசாங்கத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்கலாம், பேமெண்ட்டாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம். சூரியன் என்பவர் காரகத்துவத்தில் பித்துர் காரகன் என்பதனால் அவரவரது தந்தை, அதாவது பித்துர் வர்க்கம் மேலும் பலம் பெறுகிறது. இந்த அனைத்து விஷயமும் மேஷராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் நேர்கதியில் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அப்படி என்றால் அதற்குண்டான பேமெண்ட்டோ அல்ல அதற்குண்டான ஆர்டர்ஸோ கண்டிப்பாக வரும். மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது நடைபெறும். அதையும் தவிர தனஸ்தானம் அபிவிருத்தி பெறுகிறது. இதே குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் வம்பு, வழக்கு, நோய் போன்ற விஷயங்களில் ஒரு சமாதானம், மேலும் அந்த நோயை பொறுத்தவரை ஒரு வைத்தியரை மாற்றுவதன் மூலமாகவோ அல்லது ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ அபிவிருத்தி என்பது ஏற்படும். அதையும் தவிர இங்கு செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு ராசியாதிபதி 3ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பதனால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், நிறைய ஆர்டர்ஸு, வருமானம், இது நாள் வரை முடக்கத்தில் இருந்தது, எதையோ இழந்தது போல் இருந்தது, எதையோ பறிகொடுத்தது போல் இருந்த அந்த சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு விலகி மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக தோன்றினாலும் அதைவிட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்பது உங்களுக்கு அடுத்த மாதம் காத்திருக்கிறது. அதையும் தவிர உங்களுக்கு இங்கு சூரியன் இந்த மாதம் உங்களது ராசியில் உச்சமடைவதையும் தவிர இந்த மாதம் பிறக்கும் பொழுதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கமே மேஷ ராசியில் தான் இருக்கிறது. குரு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது, செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் வக்ரகதியாக புதனும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற ஒரு கிரகம் மட்டும் சில நேரத்தில் உங்களது உடல்நிலை, அதாவது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன உடல் கோளாறு என்பது கொடுக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற ஒரு கிரகம் மட்டும் கால், அதாவது பாதங்கள் மிகவும் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் மேலும் நீங்கள் உங்களை குழப்பிக் கொள்ளாமல் இரவு நேரத்தில் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் போதுமானது. செல்வ நிலைகள், வியாபார அபிவிருத்தி, தனப்புழக்கம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக மேஷராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அனுகூலமாக இருக்கிறது. வழிபாடு என்று வரும்பொழுது வியாழக்கிழமைகளில் மற்றும் சனிக்கிழமைகளில், வியாழக்கிழமைகளில் குருவை வழிபடுவதும், சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொண்டு, முடிந்தால் உங்களது உடல்நிலை ஒத்துழைத்தால் உபவாசம் செய்து ஆஞ்சநேயர், நரசிம்மரை தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதன் மூலம் கண்டிப்பாக மேலும் மேலும் அபிவிருத்தி பெற முடியும். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ, பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது
எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.